one of the three things could be done. Either you go back to paper ballots, or you give the VVPAT slip in the hands of the voter, which can be put in the ballot box and then counted, or in the alternative, the black glass of the VVPAT machine should be made transparent for all the time, so that people can see what is happening inside the VVPAT, and also 100% counting of the VVPAT slips. The court has not accepted our demands. ऐसा गहरा झटका दिया है कि उनके सारे सपने चूर चूर हो गए हैं। आज उच्च न्यायालय ने, सुप्रीम कोर्ट ने साफ साफ कह दिया है कि बैलेट पेपर वाला पुराना दौर वापस लौट करके नहीं आएगा। Prime Minister has also said that this is basically a very big setback for the doubters of EVMs, and he has also slammed the India Bloc parties, saying that they were misleading the nation, and now the Supreme Court of India has already rejected their So in 2009, was Mr. Advani misleading the nation when he released the book of GVL Narasimha against EVMs? When Mr. Advani was championing the cause of leading a protest against EVMs, was he misleading the nation? The Prime Minister should do a basic homework. Instead of focusing on Nehru ji, he should start focusing on Advani ji. He will stop talking irresponsibly. मैं एक ही बात कहना चाहूंगा, इंडिया गठबंधन को जिताओ, समाजवादी पार्टी को जिताओ, सरकार बनाओ और ईवीएम भी हटाओ। வணக்கம், இது கேள்வி களம். ஒப்புகை சீட்டுகளை எண்ண கோரும் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது எதிர்க்கட்சிகளுக்கு பேரிடி என விமர்சித்திருக்கிறார் பிரதமர் மோடி. இவிஎம்முக்கு எதிராக அத்வானி போராடிய வரலாறு தெரியாமல் பேசுவதாக காங்கிரஸ் அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறது. விவிபேட் வழக்கின் தீர்ப்பை மோடி வரவேற்கிறார். அதன் பின்னணி என்ன? இந்த பொருளில்தான் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு அரங்கத்தில் விருந்தினர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வரவேற்க வேண்டிய தருணம். காங்கிரஸ் கட்சியிலிருந்து இணைந்திருக்கிற ஆலிம் அல்புகாரி அவர்களை வரவேற்கிறோம். அதே போல அறப்போர் இயக்கம் ஜெயராமன் அவர்களையும் வரவேற்கிறோம். பாஜகவிலிருந்து இணைந்திருக்கிற ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்களையும் விவாதத்திற்கு வரவேற்கிறோம். அரசியல் விமர்சகர் கலை அவர்களையும் வரவேற்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் வி.எஸ். சந்திரசேகர் அவர்களையும் இந்த விவாதத்திற்கு வரவேற்கிறோம். முதல்ல திரு ஜெயராமன் அவர்களிடமிருந்து போகணும்னு நினைக்கிறேன். இப்போ சுப்ரீம் கோர்ட் இந்த விவிபேட் இயந்திரம் தொடர்பாக வழங்கி இருக்கக்கூடிய தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? விவிபேட் ஒப்புகை சீட்டுகள் 100% எண்ணப்படணும் அப்படிங்கிறது சாத்தியமான ஒரு விஷயமா? அதை கேட்பது நியாயமா இருக்குமா? இல்ல அப்படி ஒரு நடைமுறை இருந்தால்தான் ஒரு ஓப்பன்னஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உச்சநீதிமன்றத்துடைய இன்றைய தீர்ப்பு ஒரு விதத்தில் வருத்தம் அளிக்குது. ஏன்னா ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வாக்காளனாக நான் பார்க்குறேன். இன்னைக்கு நாட்டில் பல கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் இவிஎம் மிஷினை ரொம்ப ராக் சாலிட், அதில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஒரு தரப்பு, இன்னொரு தரப்பு இல்லை அது ஹேக் பண்ண முடியும்னு ஒரு தரப்பு, அதை ஸ்வாப் பண்ண முடியும்னு ஒரு தரப்பு. ஸோ இந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் வருது. ஒரு சாமானிய மனிதனாக பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் இந்த ப்ரோக்ராமிங் நாலேஜ் எல்லாம் இல்லாத ஒரு பர்சனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எதை நம்புவது? அப்போது இந்த மாதிரி கேள்விகள் வருது. எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அப்படியே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போது ஒரு ஓட்டை போடுறோம். ஒரு ஓட்டை ஒரு வாக்கை செலுத்தும் பொழுது நான் ஒரு கட்சிக்கோ ஒரு வேட்பாளருக்கோ ஒரு வாக்கு செலுத்துறேன்னா அது அவங்களுக்கு தான் போய் விழுதா? அந்த விழுந்த வாக்கு சரியாக அப்படித்தான் போய் ரெக்கார்ட் ஆகுதா? அது ரெக்கார்ட் ஆனது சரியாகத்தான் எண்ணப்படுகிறதா? இது எல்லாமேத்துக்குமே ஒரு வாக்காளருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த கான்ஃபிடன்ஸை கொடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையம் என்று நான் நினைக்கிறேன். அப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இன்னைக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த ஒட்டுமொத்தமாக 100% சாத்தியமில்லை. ஏன்னா அது மீண்டும் மேனுவல் மாதிரி கவுண்ட் பண்ணுவதற்கான ஒரு விஷயங்களாக மாறிடும். ஐ திங்க் ஐ அக்செப்ட் தட். 100% கவுண்ட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது தான். 100% கவுண்ட் பண்ண மேனுவல் அப்படிங்கிறது அக்செப்டபிள். ஆனால் எவ்வளவு கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல
பல கேள்விகள் இருக்கிறது. அதுல வெளிப்படைத்தன்மையோட தேர்தல் ஆணையம் இன்று வரை இயங்கவில்லை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அவர்கள் என்ன சொல்றாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, விவிபேட்ல வந்து ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிக்கு ஒன்று இருந்தால் போதுமானது. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாகவே பாப்புலேஷனுக்கு சாம்பிள் சைஸ் பார்க்கும்போது 479 இவிஎம்களை செய்தால் போதும். நாங்கள் அதை விட அதிகமாக 1% ஒரு இவிஎம் ஒரு கான்ஸ்டிடுவன்சி அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிங்கிற அளவிலேயே நாங்கள் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகுதான் உச்சநீதிமன்றம் வந்து அதை திடீர்னு 5ஆக ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிக்கு என்று மாற்றினார்கள். இது போதுமானதா? அப்போ இந்த 1ஓ 5ஓ எதற்கானது, எந்த பாப்புலேஷனுக்கானதுங்கிறது தான் முக்கியம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ரொம்ப முக்கியமானது என்ன, பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கணும், சாம்பிள் எவ்வளவு. ஸோ எந்த பாப்புலேஷனுக்கு எவ்வளோ சாம்பிள் அப்படிங்கிறது தான். நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவையும் எடுத்து அதில் நீங்கள் சாம்பிள் கணக்கு பண்ண முடியாது. ஒரு ஸ்டேட்டை எடுத்து ஒரு சாம்பிளை கணக்கு பண்ணுறதுலையும் பிரச்சனை இருக்குது. ஏனென்றால் இந்த மாதிரி மாற்றக்கூடியது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ராட் நடக்கக்கூடியது, இல்லை ஒரு இவிஎம் மிஷினை ஜென்யூனாக ஃபால்ட் ஆகுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, டெக்னிக்கலாகவே ஒரு ஃபால்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி நடக்கக்கூடியது ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியில் நடக்கலாம், ஒரு பேட்சில் நடக்கலாம், ஒரு இடத்துல நடக்கலாம். அப்போது நீங்கள் யூனிட்டாக எதை எடுக்க வேண்டும் பாப்புலேஷனுக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதில் தான் வந்து பல எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பாராளுமன்ற அளவில், ஏன்னா இன்னைக்கு ஒரு பாப்புலேஷன் எப்படி சாம்பிள் கணக்காகும்னா, ஒரு 4000 5000 இவிஎம்முக்கு நீங்கள் கணக்கு பண்ணால் ஒரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 4000 5000 நம்பர் இருந்ததுன்னா 400 அது சாம்பிள் இருக்கணும். அது என்ன ஆகும்னா, சாம்பிள் சைஸ் வந்து இப்போ 100 தான் பாப்புலேஷன் வச்சுக்கோங்க, ஒட்டுமொத்தமே 100 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா 100க்கு நீங்கள் 100 சாம்பிளும் எடுத்தாகணும். நீங்கள் 20 சாம்பிள் செக் பண்ணால் போதாது, அதில் எரர் ரொம்ப அதிகமாக இருக்கும். 100 பாப்புலேஷன் இருந்தால் 100மே சாம்பிளாக இருக்கணும். 1000 பாப்புலேஷனாக இருந்தால் நீங்கள் உங்களோட சாம்பிள் சைஸ் வந்து ஸ்டில் அதிகமாக அடிப்படையில தானே உங்களுக்கு வந்து ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதிகள் எதுன்னு பிரிக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஃபுல்லாகவே வந்து இந்த விவிபேட்டை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி மார்ஜின் ஆஃப் எரர் கணக்கு பண்ணும்பொழுது, இன்ஃபேக்ட் ரீசெண்டாக அசோக் வர்தன் ஷெட்டி கூட ஒரு ஹிந்துவில் ஒரு டீட்டெயில்டாக, அவர் ஒரு ஃபார்மர் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் டீட்டெயில்டாக ஒரு ஆர்டிக்கல் கூட எழுதியிருந்தார், எப்படி சாம்பிள் சைஸ் வந்து கணக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஸ்டாட்டிஸ்டிக்கலி நாங்கள் நிறைய இடங்களில் எப்படி பார்ப்போம்னா, கிட்டத்தட்ட 400 ரீச் ஆகும் பொழுது 400 சாம்பிள் இருப்பது அப்படிங்கிறது எந்த இடத்துல ரீச் ஆகும்னா, ஒரு பாப்புலேஷன் வந்து ஒரு 3000லேருந்து 5000 அந்த ரீச் ஆகிற இடங்கள்ல அந்த பாப்புலேஷனுக்கு 400 தேவை அப்படிங்கிறது தான். அப்போ ரஃப்லி நீங்கள் இன்னைக்கு ஒரு தமிழ்நாடு எடுத்துக்கோங்களேன், 1,00,000 பூத் இருக்கு. 1,00,000 பூத்தில் அந்த பாப்புலேஷன் கம்மியாக இருக்கிற பூத்தில் எடுத்தா அங்கே வந்து இல்லை 1,00,000 பூத்தில் நீங்கள் ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிக்கு எவ்வளவு இருக்குன்னு எடுத்துக்கோங்க. ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிக்கு கிட்டத்தட்ட 400 இவிஎம் வரும் கிட்டத்தட்ட. ஒரு பாராளுமன்ற கான்ஸ்டிடுவன்சிக்கு 2500 வரும். அப்போ நீங்கள் அந்த பாராளுமன்ற கான்ஸ்டிடுவன்சி யூனிட்டாக எடுத்தீங்க, 2500 யூனிட்டாக எடுத்தீங்கன்னா அந்த 2500ல் நீங்கள் 400 இவிஎம் மிஷினை கவுண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இல்லை 2 பாராளுமன்ற கான்ஸ்டிடுவன்சி எடுத்தீங்கன்னா கூட, ஏன்னா 5000 வரைக்கும் 400 போதும். ஸோ 5000 வரைக்கும் எடுத்தீங்கன்னா கூட 400 தேவை. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு அசம்பிளிக்கு எவ்வளோ வருது, ஒரு பாராளுமன்ற கான்ஸ்டிடுவன்சியில் 6 அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி வருது. இதை தான் கணக்கு பண்ணி ஸோ இன்னைக்கு யூனிட்டாக எதை எடுக்கிறாங்க, ஏன் பாராளுமன்றத்தில் மோசடி நடக்கலை, ஏன் அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சியில் மோசடி நடக்கலைங்கிறது தான் மக்கள், நான் செலுத்தக்கூடிய வாக்கு வந்து மோசடி ஆகவில்லை அப்படிங்கிறது நடக்கும். நான் ஒரு ஸ்டேட்டை ஒரு யூனிட்டாக எடுத்துக்கிறேன், ஒரு கண்ட்ரியை யூனிட்டாக எடுத்து மட்டும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா லோக்கலைஸ்டாக நிறைய ப்ராப்ளங்கள் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அந்த சாம்பிள் சைஸ் ஸ்டேட் வைஸ் பார்க்கும்போது 30லேருந்து 40 ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிக்கு வரும். கிட்டத்தட்ட 30 இவிஎம்மாவது அவங்க கவுண்ட் பண்ண வேண்டியது வரும் ஒரு அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிக்கு. இதில் இரண்டாவது மிகப்பெரிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 30லேருந்து 40 கவுண்ட் பண்ணும் பொழுது மார்ஜின் ஆஃப் அந்த எரர் இருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ அலோவ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான். எரர் அலோவே பண்ண முடியாது. இவிஎம்ல எவ்வளவு இருக்கிறதோ எக்ஸாக்டாக விவிபேட்டில் அவ்வளோ இருக்கணும். உதாரணத்துக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு இதெல்லாம் 34 வரைக்கும் டீவியேஷன் இருந்தது அப்படின்னாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு டீவியேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? அந்த டீவியேஷன் இருக்கும் பொழுது ரொம்ப முக்கியமாக விவிபேட்டை தான் அவங்க வந்து எடுத்துக்கணும். விவிபேட்டை தான் எடுத்துக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனால் அவர்கள் வந்து அந்த மார்ஜின், ஒட்டுமொத்த மார்ஜின் ஒரு கேண்டிடேட்டை காலி பண்ணலன்னா ஆர் டிஃபரன்ஸ் ஆஃப் மார்ஜின் வந்து பெரிய அளவில் ஃபர்ஸ்ட் பார்ட்டிக்கு செகண்ட் பார்ட்டிக்கு இல்லைன்னா நாங்கள் ப்ரொசீடே பண்ண மாட்டோம்ன்றாங்க. அப்படி பண்ண முடியாது. ஒரு மிஷினில் ப்ராப்ளம் இருக்குன்னா அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஸ்டாட்டிஸ்டிக்கலா ஒரு மிஷினில் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த கான்ஸ்டிடுவன்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு மிஷினில் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறது தான் அதோட அர்த்தம்.
அப்போ நீங்க என்ன பண்ணணும், அந்த கான்ஸ்டிடுவன்சியில் அந்த யூனிட் நீங்க என்ன எடுக்கிறீங்களோ 2500 5000 என்ன எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல இருக்கிற எல்லா மிஷினையும் நீங்க விவிபேட்டை ஃபுல்லா கவுண்ட் பண்ணணும். இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச்சா இதுல இருக்க முடியும். ஸோ அப்பதான் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். சரி, என் கான்ஸ்டிடுவன்சியில் ஒரு மிஷின்ல ஃபால்ட் கண்டுபிடிச்சாங்க, அந்த கான்ஸ்டிடுவன்சியில் எல்லா விவிபேட்டையும் செக் பண்ணாங்க. ஒரு கான்ஸ்டிடுவன்சியில் எதுவுமே எரரே வரல, 30 மிஷின் நீங்க செக் பண்றீங்க, எதுவுமே எரர் வரல அப்படின்னு சொன்னா நீங்க அந்த இடத்துல ப்ரொசீட் பண்ண தேவையில்லை, கவுண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச்சாக இருக்க முடியும். இதை தான் நிறைய பேர் சொல்றாங்க. ஈவன் அசோக் வர்தன் செட்டி கூட டீடைல்டாக அதை பற்றி எழுதியிருந்தாரு. இந்த மாதிரியான ஒரு அப்ரோச் தான் சரியான அப்ரோச்சாக இருந்திருக்கும். ஆனால் இதை நாம் உச்சநீதிமன்றத்தில் இதற்கான தீர்ப்பை எதிர்பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவங்களும் எக்ஸ்பர்ட் கிடையாது இந்த விஷயங்கள்ல, இதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவில். ஸோ இது ஒரு பப்ளிக் ஃபோரம்ல, ஆனால் ஒரு தேர்தல் ஆணையம் இதற்கு ஓப்பனாக இருக்கணும், ஒரு வெளிப்படைத்தன்மைக்கு ஓப்பனாக இருக்கணும். இதை மக்களிடத்துல மக்கள் இந்த ஜஸ்டிஸ் இஸ் நாட் ஒன்லி டன் பட் மஸ்ட் பி சீன் டு பி டன்னு சொல்லுவாங்கல்ல. நான் ஒரு வாக்காளனாக நான் செலுத்தக்கூடிய வாக்கு சரியாகத்தான் பதிவிடப்பட்டு கவுண்ட் செய்யப்படுகிறதுன்னு ஒரு வாக்காளருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வர வைப்பது யாருடைய வேலை? தேர்தல் ஆணையத்துடைய மிக முக்கியமான வேலை. அதை தேர்தல் ஆணையம் செய்யணும்னா நான் எப்படி பாப்புலேஷனை டிஃபைன் பண்ணியிருக்கேன், என்ன செஞ்சிருக்கிறேன், அப்போ இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக அவர்கள் கொண்டு யூனிட்டை குறைச்சு, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க யூனிட்டை குறைக்க அந்த இடத்துல ஒரு டீவியேஷன் இருந்ததுன்னா அந்த ஒரு 5000 இதை மட்டும் தான் நீங்க கவுண்ட் பண்ண போறீங்க. 5000 இவிஎம் மட்டும் தான் மேனுவலா கவுண்ட் பண்ண போறீங்க, எல்லாத்தையும் கவுண்ட் பண்ண போறது இல்லை. ஸோ நீங்க சொல்ற இந்த டைம் ப்ராப்ளம் இருக்கு பாத்தீங்களா, நீங்க யூனிட்டை குறைக்க உங்களுடைய டைம் ப்ராப்ளமே இருக்காது, ரொம்ப கம்மியாயிரும். ஸோ இந்த மாதிரியான அப்ரோச்சஸ் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. ஆனால் இது உச்சநீதிமன்றத்திற்கு புரியவில்லைன்னு நான் நினைக்கிறேன். அவங்களும் எக்ஸ்பர்ட்ஸ் கிடையாது, ஜட்ஜஸும். ஸோ அவங்களுக்கும் இது புரிவதற்கான வாய்ப்பு கிடையாது. இல்லை, ஒப்புகை சீட்டில் என்னது அந்த தவறாக இருக்கு, இல்லைன்னா அதில் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா வேட்பாளர்கள் அவங்க பணம் செலுத்தி அதை எண்ணுவதற்கு கேட்கலாம். தவறு நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா பணம் திருப்பி தரப்படும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? தவறு என்றால் அங்க தண்டிக்கப்பட வேண்டியது. தேர்தல் அப்படிங்கிறது என்னன்னா, மக்களாகிய நாங்க எங்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதிக்கிட்ட பிரதிநிதித்துவ ஜனநாயகம்னு சொல்றோம். பிரதிநிதியை நாங்க உருவாக்குறோம், அவர் கையில அதிகாரத்தை கொடுக்கிறோம், யார் ஜெயிக்கிறாங்களோ. இந்த தேர்தலே மக்களுக்கானது. கேண்டிடேட் டவுட் இருந்தா போய் பண்ணலாம்னு சொல்றதே இந்த அடிப்படை மக்களுடைய இதுல இதை கம்ப்ளீட்டா எடுத்துருது. சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரி சொல்வதே தவறு. நீங்க மக்களுக்கு என்ன பதில் சொல்றீங்க உச்ச நீதிமன்றமாக? இதுதானே அடிப்படை கேள்வி. நீங்க கேண்டிடேட் போய் செக் பண்ணிக்கலாம், அவரே காஸ்ட் பே பண்ணணும்னா இதுல எங்க கான்ஃபிடன்ஸ் மக்களுக்கு வரப்போகுது? இதுதான் ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ அது தவறான ஒரு தீர்ப்பாகத்தான். ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை கொடுக்க வேண்டிய தார்மீக கடமை எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்குது. ஆனால் ஒரு சந்தேகம் எழுது ஒரு வேட்பாளருக்கு அப்படின்னா, ஒரு சுயேட்சையை போட்டியிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்றப்ப அவர் பணம் கட்டி தான் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளணும். அப்படின்னா பணம் இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க? அப்ப அது இல்ல, அதுல அடிப்படையிலேயே ஒரு தவறு இருக்குன்னா அது ஏன் வேட்பாளர் பண்ணணும்? ஒரு குடிமகனாக நான் தானே வாக்கு செலுத்துறேன். எனக்கு சந்தேகம் என்றால் என்னுடைய சந்தேகத்திற்கு என்ன பதில்? ஒரு கேண்டிடேட் வேணா பணம் செலுத்தலாம், அதுவே தவறு. முதல்ல அவங்க சுயேட்சை வேட்பாளர்கிட்ட பணம் இருக்காது, அவங்களால செலுத்த முடியாது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ரெண்டாவது மக்களுக்கு என்ன பதில்? அப்ப இந்த மாதிரி ஒரு தீர்ப்பே நம்மளோட அடிப்படை ஜனநாயகத்துக்கான இப்ப தேர்தல் அப்படிங்கிறது, தேர்தல் மூலமாக தான் நம்ம அதிகாரத்தை கொடுக்கிறோம். மக்களுக்கு தான் அந்த கான்பிடன்ஸை தேர்தல் ஆணையம் உருவாக்குவது மிக அவசியமானது. கேண்டிடேட்கோ வேட்பாளர்களுக்கோ மட்டுமல்ல, மக்களுக்கும் உருவாக்க. கலை, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? ஜனநாயகத்தின் அடித்தளமாக இருக்கக்கூடிய எலக்ட்ரல் சிஸ்டம், எலெக்ஷன் கமிஷன் இதுக்கு ஒரு அடித்தளமாக இயங்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு எலெக்ஷன் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? இந்த ஒப்புகை சீட்டு முழுவதுமாக எண்ணப்படலை அப்படின்னாலும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜாவது என்ஷூர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? இல்லை, இந்த நம்ம திரும்பவும் வாக்குச்சீட்டு முறைக்கு போக முடியாது. போக முடியாதுங்கிறது தான் உலகின் மிகப்பெரிய நாடுகள்லாம் டெக்னாலஜில நம்மளை விட அதிகமான வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள்லாம் இல்ல, அமெரிக்காவிலேயே நீங்க ரொம்ப வளர்ச்சி அடைந்த நீங்க சொன்னபடி நாடு அமெரிக்காவில் கூட ரெண்டையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அவங்களால ஒரு முடிவுக்கு வர முடியல. அதனால் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலேயே நம்ம வாக்குச்சீட்டு முறைக்கு போகணும்னு சொல்லலை. அவங்க இவிஎம் இருக்கட்டும் தான் சொல்கிறாங்க. அதில் என்ன கோரிக்கைகள் வைக்கப்படுதுன்னா,
வாக்காளர் தான் செலுத்திய வாக்கு யாருக்கு செலுத்தப்பட்டது என்பது அவருக்கு தெரியணும். அவர் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாரு, ஒரு 7 செகண்ட் அவர் யாருக்கு வாக்களித்தார் என்பது அது பிம்பம் வருது, அதோடு மறைஞ்சு போயிடுது. அவர் அதை கையால் ஃபிசிக்கலாக ஹேண்டில் பண்ண முடியலை, அவ்வளவுதான். அதுவும் வந்து ஒரு தோற்றமாக வந்து மறைஞ்சிடுது. ஸோ அது பெட்டிக்குள்ளே அந்த ஸ்லிப்பு விழுந்துடுது. அந்த ஸ்லிப்பு வாக்காளர் கைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்குது. அது அப்போ அவர் பார்த்துட்டு அவர் அந்த வாக்குச்சீட்டில் அந்த பெட்டியில் போடணும்னு சொல்கிறது. அதெல்லாம் வந்து உச்ச நீதிமன்றம் நிராகரித்து விட்டது, அதுக்குள்ளே போகவே இல்லை. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, விவிபேட்டுங்கிறது ஒரு இன்பில்ட் மெக்கானிசம். இவிஎம்ஸில் தவறு நடக்காமல் ஒரு செகண்டரி ப்ரூஃபாக இருக்குது விவிபேட்டு. இந்த விவிபேட்டு இந்தியாவில் தான் அமலாகி இருக்குது. இந்த விவிபேட் காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்பெல்லாம் இல்லை, இப்போ தான் சமீபத்தில் வந்திருக்குது. இந்த விவிபேட்டை என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா விவிபேட் நம்ம கையில் இருக்குது. 25 லட்சம் விவிபேட் நம்ம வாங்கி வச்சுருக்கிறோம், தேர்தல் ஆணையம் வாங்கி வச்சுருக்குது. இந்த விவிபேட்டை எல்லா இவிஎம்ஸ்லையும் பொருத்தணும். அதுதான் பெரிய கோரிக்கையாக இன்றைக்கி வந்திருக்குது. அது பொறுத்துனா நாங்கள் எல்லாத்தையும் எண்ண முடியாது, திரும்ப வாக்குச்சீட்டு முறைக்கு போகிற மாதிரி அதை எண்ணுவதற்கு ரொம்ப சிரமப்படும். ரெண்டையும் டேலி பண்ணுறது பெரிய அளவுக்கு சிரமமாயிடும். அது தேவையில்லாத விஷயமா எங்களுக்கு சுமையாக மாறிட்டு எங்களை அதை செய்ய முடியாதுன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் சொல்லுவது. அட்லீஸ்ட் வந்து அந்த ஒப்புகை சீட்டை வாக்காளர்கள் பார்த்துட்டு அந்த பாக்ஸ்க்குள்ள போடுற அந்த நடைமுறையாவது கொண்டுட்டு வரலாம். அதுக்கப்புறம் நீங்க ரேண்டமா என்னலாம் அப்ப அந்த அவருக்கு ஒரு உறுதிப்பாடு இருக்குல்ல, நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டுருக்கேன். அதுதான் முக்கியமான விஷயம் அதில் இருக்குது. அதுதான் ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. அதை வந்து அவர் பார்த்துட்டு போடணும். அதுக்கான ஏற்பாடை செய்யலாம் இல்லையா? டெக்னாலஜி இன்றைக்கி டெவலப் ஆகிருக்கும்போது ஸ்க்ரீனில் தெரியுது அவர் யாருக்கு போட்டாங்கன்னு, 7 செகண்டு தெரியுது. அது அவர் கையில் வந்து அவர் போட்டுன்னா அது இன்னும் கொஞ்சம் தான் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அவர் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அது ஒரு ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம். அது வந்து ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதை நிச்சயமாக செய்யலாம். விவிபேட்டை நீங்கள் எல்லா விவிபேட்டுகளும் எண்ண முடியலைன்னா, நண்பர் ஜெயராம் ரமேஷ் சொன்ன மாதிரி, நீங்கள் ஒரு எம்பி கான்ஸ்டிடியூன்சியில் 30 இடங்களில் நீங்கள் எண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீங்க, விவிபேட்டை பொறுத்தணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. அங்கே எண்ணுவீங்க, டேலி பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அதை டேலி பண்ணி பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் கான்ஸ்டிடியூன்சியில் அது டேலி ஆகாமல் போச்சுன்னா அதில் அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் எல்லா விவிபேட்டையும் எண்ணணும் அந்த தொகுதிக்கு. அந்த சிஸ்டமாவது ஒரு சேஃப்கார்டு வேணும். அது அட்லீஸ்ட் அப்போயாவது அந்த தொகுதியை பொறுத்தவரையில் நீங்கள் எல்லா இவிஎம்ஸோடையும் விவிபேட்டை டேலி ஆகுதான்னு பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? விவிபேட்டை நீங்கள் எல்லா இடத்துலையும் வைக்கணும். எல்லா இவிஎம்ஸ் இருக்கிற எல்லா இடங்கள்லையும் விவிபேட்டை இணையாக வைக்கணும். அது உறுதிப்படுத்தணும். அது அப்போ அதில் வந்து அந்த ஒப்புகை சீட்டை அந்த வாக்காளர் கையில் வந்து அதுக்கு பின்னாடி அவர் அந்த வாக்குப்பட்டியலில் போடணும். அவர் அதை பார்த்து சரி பார்த்து கொண்டு போடணும். இதெல்லாம் வந்து சில இன்பில்ட் மெக்கானிசம். இது ஏன் செய்யக்கூடாது, இதை செய்ய முடியாதா தேர்தல் ஆணையத்தினால்? இதெல்லாம் நாங்கள் செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குது? இன்னொன்று, தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை வரணும் இல்லையா? முதல்ல இப்போ தேர்தல் ஆணையமே எப்படி நியமிக்கப்படுது, அதில் வந்த மாற்றங்கள் ஏன் இல்லாமல் போச்சு நம்பிக்கை? உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. 1996 தேர்தல் ஆணையர்கள் யாராக இருந்தாலும் அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் இருந்துட்டு இருந்திருக்காங்க, உச்சநீதிமன்ற தீர்ப்பில் சொல்லியிருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அவங்கள செலெக்ஷன் ப்ராசஸை மாற்றம் வந்திருக்குது. ஒரு உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அந்த செலெக்ஷன் கமிட்டியில் ஒருத்தராக இருப்பார். ஒரு எதிர்க்கட்சி தலைவர், பிரதமர், 3 பேர் இருக்கணும். அது வந்து ஒரு ஈக்குவானிமஸாக இருந்துச்சு. அதில் வந்து ஒரு பக்கம் சார்பாக யாரும் முடிவு எடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு மெக்கானிசம் இருந்துச்சு. அதை ஏன் மாற்றினாங்க? இப்போ பாஜக அரசு சட்டத்தின் மூலமாக மாற்றிட்டாங்க. உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய அதிகார வரம்புக்குள்ளே தான் நாங்கள் செயல்படுவோம். எலெக்ஷன் கமிஷனுங்கிறது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, அதனுடைய அதிகாரத்தில் நாங்கள் ஒரு அளவுக்கு மேலே தலையிட முடியாதுங்கிறதையும் இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியாக இருக்கா, இண்டிபெண்ட் பாடியாக இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. உச்சநீதிமன்றம் சொன்னாலும் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது ஒரு இண்டிபெண்ட் பாடியாக இருக்கா? இல்லையே.
அது தேர்தல் ஆணையர்கள் எப்படி தேர்வு செய்யப்படுறாங்க, அதை பார்க்கும்போது அவங்க பல்வேறு விஷயங்களில் எப்படி நடந்துக்கிறாங்க. இப்போ நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, இதுவரைக்கும் என்ன யாருக்கு அனுப்பிச்சாங்க, யார் மேலே கம்ப்ளைண்ட் இருக்கோ அவர் மாரல் கோட் ஆஃப் கான்டக்டை நடத்திய விதிகளை மீறி பேசியிருக்காரு அப்படிங்கிற அவருக்கு நேராக நோட்டீஸ் அனுப்பணும். இப்போ இந்த இடத்துல பிரதமர் இன்வால்வ் ஆகுறதுனால அவங்க என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, பிரதமருக்கு நேராக எப்படி நோட்டீஸ் அனுப்புறதுன்னு சொல்லி அவங்க கட்சி தலைவருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அதே தான் காங்கிரஸ் தலைவருக்கும் செய்கிறாங்க. ராகுல் காந்திக்கு நேராக அனுப்பாமல் காங்கிரஸ் தலைவர் செய்கிறாங்க, நான் யூனிஃபார்மாக இருக்கிறோம் காட்டிக்கிறதுக்காக. ஆனால் நீங்கள் ஏன் குற்றம் செய்தவருக்கு நேரடியாக நோட்டீஸ் அனுப்பலை? குற்றம் செய்தவர் நடைமுறைகள்லாம் உள்ளாக்கப்பட்டவருக்கு எலெக்ஷன் கமிஷன் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்க. எலெக்ஷன் கமிஷன் மீது நம்பிக்கை இல்லை என்பதை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. 96 எலெக்ஷன் கமிஷன் செயல்பட்டது காங்கிரஸ் ஆட்சியிலையும் தான் இணைத்து தான் சொல்றாங்க. அவங்க பாஜக ஆட்சியில் மட்டும் சொல்லலை. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அதில் செலெக்ஷன் ப்ராசஸில் வேற ஒரு மிடில் பண்ணி அதில் தவறாக மெடிலிங் பண்ணி பல தவறுகள் அந்த செலெக்ஷன் கமிட்டியவே நீங்க உச்சநீதிமன்றம் சொன்ன அந்த கமிட்டி மாறி ஒரு கமிட்டியை இந்த பாஜக அரசு உருவாக்குதுன்னா இருக்கா இல்லையா? நீங்க முன்னாடி சொன்ன பாயிண்ட் தான் திரு ஸ்ரீகாந்த், எலெக்ஷன் கமிஷனுடைய ப்ராசஸ் மேலேயே நம்பிக்கை இல்லைன்னு உச்சநீதிமன்றமே முன்பே சொல்லி இருக்குது. இப்போ பிரதமர் மோடிக்கு எதிராக வழக்குகள் தொடக்கப்பட்டா அவருக்கு நோட்டீஸ் அனுப்பாம எலெக்ஷன் கமிஷன் நட்டாவுக்கு நோட்டீஸ் அனுப்புகின்றது. இன்னொன்று, எலெக்ஷன் கமிஷனுக்கு மேலே இருக்கக்கூடிய வழக்குக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தா பிரதமர் மோடி எதுக்கு ரியாக்ட் பண்ணணும்? அது ஒரு அட்டானமஸ் பாடி, அது கவர்மெண்ட்டினுடைய ஒரு அமைப்பு கிடையாது, உங்கள் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய அமைப்பு கிடையாது. அப்போ நீங்கள் ஈடிக்கு எதிராக ஒரு வழக்கு தீர்ப்பு வருது அப்படின்னா அப்போ பிரதமர் ரியாக்ட் பண்ணாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அப்போ இது பிரதமருக்காக செயல்படுகிறதா இசிஐ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க. 3 அடுக்கடுக்கான கேள்விகள் வச்சுருக்கீங்க, அதுக்கு ஒவ்வொன்றாக நான் பதில் சொல்கிறேன். முதல்ல உங்கள் முதல் கேள்வியை நான் தவறாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை கண்டித்திருக்கிறது. அந்த மாதிரி சொல்லலை, அந்த மாதிரி நீங்கன்னு இல்லை, நீங்கள் கேள்வியை சொல்கிறேன். ஐ எம் ரெஃபரிங் ஒன்லி டு த கொஸ்டின்ஸ், நாட் டு யூ. அந்த கேள்வியில் தவறு என்னன்னு கேட்டால், எலெக்ஷன் கமிஷன் மீது நம்பகத்தன்மையை உறுதி செய்து இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. இன்றைய தீர்ப்பு உறுதி செஞ்சிருக்குது நீங்க சொல்றீங்க. இன்றைய தீர்ப்பை பத்தி தானே நம்ம பேசணும், அதுதானே இன்னைக்கு விவாத பொருளா. இல்ல, இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் மேல இந்த விவிபேட் தீர்ப்பு கொடுத்தா உறுதி செஞ்சிருக்குன்னு சொல்றீங்க. இதே ஈடினுடைய இது மேல பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு தீர்ப்பு சொன்னா அப்ப அதன் மேல நம்பிக்கை இல்லைங்கிறது உறுதிப்படுத்துங்கிறது ஒத்துக்குதா பாஜக? கண்டிப்பா. நம்ம இதுக்கு பதில் சொல்றேன். என்னுடைய கருத்தை வாங்கிட்ட அப்புறம் நீங்க கேள்வி கேட்டலாம் இருக்கு. ஏன்னா முதல்ல 13 நிமிஷம் அவங்க பேசினாங்க, 11 நிமிஷம் கல்யாணா பேசினாங்க. நோட் பண்ணிட்டேன். நீங்க வாங்க பாயிண்ட்க்கு வாங்க. நம்ம என்னோட 30 செகண்ட்ல 3 கேள்வி கேக்குறீங்க. என் கருத்தை நான் எப்படி சொல்ல முடியும்? சொல்லுங்க. முதல்ல என் கருத்தை வாங்கிட்டு உங்க தயக்கத்தை. சரி, இப்படியே நம்ம ரெண்டு பேரும் மாத்தி பேசிட்டு இருப்போம். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் மிக தெளிவாக இந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மிகச்சரியாக செயல்படுகிறது என்பதை உறுதி செய்திருக்கிறது. முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, இதை முதல்ல அறிமுகப்படுத்தியதே காங்கிரஸ் அரசு தான். இன்னைக்கு அவங்க நிறைய சந்தேகங்கள் எழுப்புறார்கள் என்றால், ஆமா, அப்ப அத்வானி அவர்களுக்கு கூட சந்தேகம் வந்திருக்கு. இப்ப இவங்களுக்கு மட்டும் வரல, அப்போ உங்களுக்கே வந்திருக்கு. சரி, சொல்லுங்க. உங்களுக்கு புரிஞ்சா சரி. இதெல்லாத்தையும் நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. நான் தொடர்ந்து பேசுறேன், என்னோட ஃப்ளோ கெட்டு போகுது எனக்கு. நான் முதல்ல என் கருத்தை பதிவு பண்ணுறேன். அதெல்லாம் நீங்க பொருட்படுத்துறாளா? நீங்க எத்தனை பேருக்கு நீங்க क्वेश्चन குறுக்கு கேள்வி கேட்பீங்க? நீங்க பேசுங்க சார். அதாவது முதல்ல என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இந்த பிற்போக்கு சிந்தனை இது அவங்களே அறிமுகப்படுத்தி காங்கிரஸ் அரசே கொண்டு வந்தது. அவங்க கொண்டு வந்த அந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் மேல அவங்களுக்கே பெரிய சந்தேகம். இன்னைக்கு அப்ப இல்லாத விவிபேட் நம்ம புதுசா டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே போகுது. முன்னேற்றத்தை நோக்கியதாக நம்ம செயல்பாடு இருக்கணுமே தவிர ஒரு பிற்போக்கு சிந்தனையோ பிற்போக்கு செயல்பாடோ இருக்கக்கூடாது. ரெண்டாவது நம்மளுடைய வல்லுநர்கள், நம்மளுடைய அறிவியல் வித்தகர்கள் இவங்கெல்லாம் உருவாக்குறது மேல, நம்ம டெக்னாலஜி மேல, நம்ம நாட்டு மேல நமக்கு தான் நம்பிக்கை இருக்கணும். முதல்ல அதுல 1008 சந்தேகங்கள். இப்ப சகோதரர் ஜெயராமன் கூட சொன்னாரு, நீங்க 400ல செக் பண்ணலாம். 401ல தாங்க தப்பு இருக்கு. 400ல செக் பண்ணி என்ன பண்றது? முடிவு எங்க? இதுக்கு ஒரு முடிவு. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தானே பதம். அதான் சார் நீங்க நம்ம தொழில்நுட்பத்து மேல சந்தேகம் எழுப்பக்கூடாதுன்னு சொல்றீங்க. அவர் சொல்றாரு 401ல தப்பு இருக்கு அப்படினா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல, அவருக்கு விளக்க சொல்றேன். there is a possibility for error. நான் என்ன சொல்றேன், நான் கிண்டல் பண்றேங்கிறது உங்களுக்கு புரியல. 400 செக் பண்ணா 401ல தப்பு இருந்தா என்ன பண்ணுவேன்னு கேக்குறேன். புரியலையா? அதனால நான் என்ன கேக்குறேன்னா,
இதுக்கு எல்லையே கிடையாது. அப்ப மொத்தத்தையும் செக் பண்ண வேண்டியதுதான். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் தான். புரியுதா? நம்ம ஊர்ல நம்ம மரபுகள்ல முன்னோர்கள் ஆனா ஒரு நிமிஷம் ஆனா நீங்க பேசுறோம் நான் குறுக்கால வரல, நான் முடிஞ்ச பிறகு கேளுங்க. ஒரு சோறு பதம் தான். அதனால எல்லாத்தையும் இன்னைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 5 இடத்துல செக் பண்ண போறாங்க. அந்த 5 இடத்துல செக் பண்ணதுல 1% இது வரைக்கும் 4 கோடி வாக்குப்பதிவுகளை பரிசோதிச்சிருக்காங்க. மிக துல்லியமாக விவிபேட்டும் வாக்குப்பதிவு எந்திரம் டேலியா இருக்கு. டெக்னாலஜிக்கலி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு ஃபிளாஷ் மெமரி விவிபேட்ல இருக்கு. அது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல கிடையாது. அதை யாருமே டேம்பர் பண்ண முடியாது நிரூபிச்சிருக்காங்க. கொண்டு வந்து டேபிள் மேல வச்சு ஆனா ஃபிளாஷ் மெமரியே பண்ண முடியும்னு சொல்றாங்க இல்லையா? அதாங்க, அது ஓட்டிங் மிஷின்லயே கிடையாது. ரெண்டும் இருவேறு தரப்புகள் தானே. இது தனி மிஷின், அது தனி மிஷின். இதுக்குள்ள வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு பேர் வந்து ஒரு சோர்ஸ் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, அதுல வந்து ஃபிளாஷ் மெமரிக்கு பதிலாக அதுக்குள்ள ஒரு சோர்ஸ் கோடு இருக்கு, அவ்வளவுதான். அந்த கோடு ஒரு முறை தான் பதிவேற்றம் செய்ய முடியும். இதுல கோடு இருக்கு, அதுல ஃபிளாஷ் மெமரியில சின்னம் இருக்கு, அவ்வளவுதான். ரெண்டையும் குழப்பமே முடியாது. தெளிவாக போக போகிறது. ஒவ்வொரு தொகுதிக்கும் மாறப்போகுது சின்னம். 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் சின்னம் மாறப்போகுது. யாருமே நேஷனல் வைட் பண்ண முடியாது, நிரூபிக்கப்பட்டது. இது எல்லாமே காங்கிரஸ் தரப்புல பேசுறதும் இந்தி கூட்டணியில் பேசுறதும் தோல்வி பயத்தினால இப்போலேருந்தே அவங்க சாக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 400க்கு மேலே வரும்னு அவங்களுக்கே தெரியும். அதனால சொல்றாங்கங்கிறது எங்களுடைய கருத்து. மிக முக்கியமாக நான் வந்து உங்களுடைய இப்போ கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லணும்னு நான் கேட்டிங்கன்னா, பிரதமர் ஏன் வந்து இதில் கமெண்ட் அடிக்கிறாருன்னா, இன்றைக்கு தேதிக்கு அவர் காபாந்து சர்க்காரின் பிரதமர் தான். தேர்தல் முடிஞ்சிருக்கு. அவர் எங்க கட்சியின் தலைவர். அவர் கருத்தை சொல்ல எல்லா உரிமையும் இருக்கிறது. 2 விஷயத்துக்கு பதில் சொல்றேன். அதுல அவருடைய உரிமை ஏன் சொல்றான்னு கேட்க யாருக்கும் உரிமை கிடையாது. சுப்ரீம் கோர்ட் சாதகமான ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு எங்களுடைய நிலைப்பாட்டுக்கு. அதை கொண்டாடுறதுல எந்த தவறும் இல்லை. நிலைப்பாடு அத்வானி ஒரு காலத்துல எடுத்தார்ல, அதில இருந்து உங்க கட்சியினுடைய தலைவர் காபந்து பிரதமர் முரண்பட்டு இருக்கிறார். இப்போ இருக்கலாம். எதுக்கு காங்கிரஸ் அறிமுகப்படுத்திட்டு அவங்க இன்னைக்கு வந்து அதுல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க நீங்க கேக்குறீங்க? அதேதான், அது காலச்சூழல் இல்லையா? காலச்சூழல் இல்லையா? அத்வானி அன்னைக்கு மறுத்தாரு. இன்னைக்கு அதுக்கு மேல அப்பெல்லாம் விவிபேட் கிடையாது. ஒரு மறுத்த காலத்துல நம்பகத்தன்மைக்கு 1000 கூறுகள் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இன்னைக்கு செக்யூரிட்டி ஒரு நார்த் ஈஸ்டர்ன் பூத்ல தொகுதியில 100% மேல எல்லாம் வாக்குப்பதிவு காமிச்சுச்சுல. அந்த நீங்க சொல்ற வாக்குச்சாவடியில 545 வாக்காளர்கள் இருந்திருக்காங்க. அங்க பதிவான வாக்குகள் 498. 98% அங்க பதிவாயிருக்கு. கூடுதலாக அங்கு 11% பதிவானதாக காட்டப்படுது. நீங்க சொல்ற தொகுதியில மணிப்பூரில் நான் சொல்றேன். அப்ப அங்க என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன்ல வேலை செய்யற எல்லாருமே அவங்க எல்லாமே இடிசிங்கிற சர்டிபிகேட் கொடுத்தாகணும். இடிசி அவங்க வந்து அவன் தானே வாக்குப்பதிவு பண்றான், அவன் தானே மை வைக்கிறான், அவனே ஓட்டு போடக்கூடாது. அங்க அவங்க எல்லாம் இடிசிங்கிற ஒரு சர்டிபிகேட் மட்டும் கொடுக்கணும். இந்த மிஷின்ல பதிவான வாக்குகள் பிளஸ் நம்பர் ஆஃப் இடிசி இதோட டோட்டல் தான் அது. புரியுதுங்களா? அது புரிதல் இல்லாம ஒருத்தர் அது எப்படி மத்த பக்கமெல்லாம் அந்த இடிசி கொடுக்க மாட்டாங்களா? எல்லா இடத்துலயும் கொடுப்பாங்க. ஆனா எப்படி ஆகும்னு கேட்டா, என் தொகுதியில எனக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. அது சின்ன மாநிலமா இருக்கிறதுனால அது கிளாஷ் ஆயிடுச்சு. அதனால அங்கேயே வர்றாங்க. தமிழகம் போன்ற இடத்துல வராது. என்ன தூக்கி வேலூர்ல போடுவாங்க, வேலூர்கார தூக்கி கன்னியாகுமரி. அங்க எந்த எரரும் இல்ல. 100%க்கு மேல. சரி, அங்க நடக்கல. கேரளாவுல வந்து எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் பாஜக சின்ன தெரிஞ்சிச்சு. அங்க நேர்காணல் தான் நடத்துறோம் நினைக்கிறேன், டிபேட் நடத்தல. நீங்க எதுவானாலும் கேள்வி அதுதான் சார். நீங்க என்ன சொல்றீங்க? இந்த தொழில்நுட்பத்து மேல எங்களுக்கு 100% நம்பிக்கை இருக்குது. அன்னைக்கு எங்க கட்சியின் தலைவர் அத்வானி மறுத்தாரு. ஆனா நாங்க இன்னைக்கு வந்து இந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிட்டோம். இதனால நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்றீங்க. அப்ப அங்கொன்றும் இங்கொன்றும் தவறாக வந்து பதிவிடப்படுகிறது இல்லையா? அது வந்து இந்த ஜனநாயகத்தின் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு வாக்குரிமை இருக்குது, ஐ ஹேவ் ரைட் டு வோட்னு ஒரு வேட்பாளர் ஒரு குடிமகன் போறான் இல்லையா? அவனுக்கு என்ன பதில் சொல்வீங்க? நீங்க இப்ப மணிப்பூர்னு குறிப்பிட்டு கேட்டீங்க, நான் விளக்கம் கொடுத்தேன். கேரளால எங்க நடந்திருக்கு அந்த புள்ளி விவரம் கொடுக்க உங்களுக்கு பதில் சொல்றேன். பொத்தாம் பொதுவாக சொல்லாதீங்க. அப்படி எல்லாம் பொத்தாம் பொதுவா சொல்லாதீங்க. அதெல்லாம் புள்ளி விவரத்தை நீங்க கேக்குறத எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதுக்காக நான் தயார் பேச போறது அபிநயான்னு தெரிஞ்சுதானே நான் தகவலோட வந்திருக்கேன். அதனால நீங்க அதை கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால எதுக்காக இதை உங்களுக்கு நான் துல்லியமா சொல்ல வரேன்னா, பிரதமருக்கு இன்னொரு கேள்வி கேட்டீங்க. அவர் பேசினா ஏன் இவருக்கு நோட்டீஸ் அப்படின்னு கலையண்ணா கேட்டாங்க. அவருக்கே தெரியும், கலையண்ணா வந்து என்னோட புத்திசாலி, ரொம்ப அழகா அரசியல் விமர்சகர் அவர். அவருக்கே தெரியும். அதாவது நட்சத்திர பேச்சாளர்கள் வந்து தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்டவர்கள். எந்த நட்சத்திர பேச்சாளரும், அது எந்த கட்சி, அதிமுகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், பாஜக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்க பேசும்போது அந்த கட்சி தலைமைக்கு தான் நோட்டீஸ் போகும். பொதுவாக அதுதான் மரபு, கடைபிடிக்கிறாங்க.
அதனால இவர் நட்சத்திர பேச்சாளர், ராகுல் காந்தி நட்சத்திர பேச்சாளர். அவங்க எல்லாம் பேசும்போது அப்படிதான் போகும். அதுதான் ஒரு இதற்கு முன்பு காங்கிரஸில் பேசியவங்களுக்கு நோட்டீஸ் போனது இல்ல. போயிருக்கலாம். அவங்க நட்சத்திர பேச்சாளர் இல்லையா? இதுதான் நட்சத்திர சார், பேச்சாளர். நட்சத்திர பேச்சாளர்கள் நீங்க வந்து எலெக்ஷனுக்கு போகும் பொழுது நீங்க பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கட்சியும் ஒரு லிஸ்ட் ஆஃப் இது கொடுத்துரும். அதுலயே நிறைய பேர் இருப்பாங்க நட்சத்திர பேச்சாளர்கள்னு. அதுல இருந்தவங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே நோட்டீஸ் போயிருக்கு. போயிருக்கலாம். ஆனால் பிரதமருக்கு போகல. ஏன்னா இப்போ நீங்க ரூல்ஸ் மாத்திட்டாங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. பிரதமருக்கு மட்டும் போயிருந்து ராகுல் காந்திக்கு போலனா பிரதமருக்கே போகல. நட்சத்திர பேச்சாளர் என்று விட்டுட்டு கட்சி தலைவருக்கு தான நோட்டீஸ் போகுது. அவருடைய பேரே காங்கிரஸ் கட்சியில ராகுல் காந்திக்கு போச்சே. ராகுல் காந்திக்கு நான் உங்களுக்கு ஆதாரம் காட்டுறேன். இதுக்கு முன்னாடி ராகுல் காந்திக்கு போகல. ராகுல் காந்திக்கு அனுப்பலன்றாங்க. இல்ல ஏன் சார் இப்படிலாம் பண்றாங்க? அப்படி எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி பாரபட்சம் இப்ப சமீபத்துல மாநில தேர்தல்ல பணோத்திங்கிற வார்த்தையை ராகுல் காந்தி குறிப்பிட்டதுக்கு நேரடியாக ராகுல் காந்திக்கு தான் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பி. நீங்க அப்ப கட்சி தலைவருக்கு தான் அனுப்பிச்சிருக்கணும். நீங்க எப்படி பண்ணீங்க? நரேந்திர மோடி சொல்றதுக்கு தெம்பு இல்லையா தேர்தல் ஆணையத்துக்கு? எப்படி தேர்தல் ஆணையம் இந்த எலெக்ஷனுக்கு மட்டும் ரூல்ஸ் மாத்திக்குமா? காபந்து பிரதமர் என்பது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியல. அதான் பிரச்சனை. யாருக்கு என்ன மாதிரி செய்யணுங்கிறது சட்டத்துக்கு முரண்பட்டு சட்டத்துக்கு மாறுபட்டு தேர்தல் ஆணையம் செயல்படவே முடியாது. தூர்தர்ஷன்ல கேரளா ஸ்டோரி வெளியிட்ட மாதிரி. என்னதுங்க? தூர்தர்ஷன்ல கேரளா ஸ்டோரியை வெளியிட்ட மாதிரி. என்ன தப்பு? தூர்தர்ஷன்ல கேரளா ஸ்டோரி வெளியிட்டா என்ன தப்பு? எதுக்கு பேசுறீங்க? நம்ம பேசுறதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல. ஒரு கேம்பெயின் சார். அது எப்படி நீங்க தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. ஒரு சமூக தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. சமூக குற்றம் நடக்கிறது. அதை பார்க்கிறது என்ன கஷ்டம்? உங்களுடைய சொலிசிட்டர் ஜெனரல், உங்க சொலிசிட்டர் ஜெனரல் உச்சநீதிமன்றத்துல அதுக்கு ஆதாரம் இல்லன்னு இருக்காரு. சார், சொலிசிட்டர் ஜெனரல் உங்களால தான சொலிசிட்டர் ஜெனரல். சொலிசிட்டர் ஜெனரல் உங்களால தான. சொலிசிட்டர் ஜெனரல் உங்களால தான. அதுக்கு ஆதாரம் இல்ல சார். நீங்க பதிவு பண்ணுங்க. ஒரு படத்தை நீங்க கஷ்டப்படுறீங்க. தூர்தர்ஷன்ல ஒரு திரைப்படம் காட்டப்படுறாரு. என்னது? மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துல கவர்மெண்ட்னுடைய அலுவலகங்கள்ல பொது இடங்கள்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் படங்கள் மறைக்கப்படுகிறது. அந்த திட்டங்கள் வந்து எம்சிசி அப்ளை ஆகிருக்கிறப்ப வெளிப்படைத்தன்மை இருக்கிறது இல்ல. ஆனால் ஒரு அஜெண்டாவை புலப்படுத்துகின்ற ஒரு படத்தை வந்து ஒரு தேசிய சேனல் வந்து எம்சிசி அப்ளை ஆகிருக்கிறப்ப ஒளிபரப்பலாமா? ஒரு சென்சார் போர்டு சர்டிபிகேட் வாங்கி அப்ரூவ் ஆகி சென்சார் மட்டுமே இஷ்யூ கிடையாது. சென்சார் மட்டுமே இஷ்யூ கிடையாது. என்ன கஷ்டம்? என்ன கஷ்டம்னா சொலிசிட்டர் ஜெனரல் உச்சநீதிமன்றத்துல வந்து இது ஆதாரம் இல்லாத திரைப்படம், இது ஒரு பொய் புரட்டு என்பதை ஏற்றுக்கொண்டார். தோழர் வந்து சொல்றாரு அப்படி ஒரு அவலம் நடக்குது. அந்த திரைப்படத்துக்கு எதிராக வாதிட்ட வழக்கறிஞர் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், ஒத்துக்கிறாங்க, பதட்டம் வருது. ஏன் எனக்கு பதட்டம் இல்லாத குற்றம் சொலிசிட்டர் ஜெனரல் ஒத்துக்கிட்டார் சார். நீங்க பதறாதீங்க. படம் பார்க்கறதுல என்ன கஷ்டம்? இவங்களுடைய படம் பார்க்கறதுல ஆமா அது காவி நேரத்துல மாத்திங்க தூர்தர்ஷன். அப்புறம் என்ன எதிர்பார்க்க முடியும்? காவி நேரத்துல இங்க பாருங்க, தொலைக்காட்சியிலே பணியாற்றியது நானு. அதனால இங்க காவி நேரம் மாத்த தப்பு இல்ல. அப்பவே காவி நேரம் முதல் வந்த மாண்டேஜ் வந்திருக்கு, போட்டு பாருங்க. சரி, இப்பயே மாத்துனீங்க. தேர்தல் நேரத்துல ஏன் மாத்துனீங்க? கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை இதுவரை தூர்தர்ஷன் வரலாற்று சிறப்புமிக்க திரைப்படம் ஒரு போட்டுருக்கா? ஆந்திராவுல டிடிக்கு பேர் மாத்தல, தமிழ்நாட்டுக்கு டிடிக்கு பொதுகையா மாத்துறாங்க. காவி நேரத்துல என்ன கஷ்டம்? கூட சேர்ந்து வெள்ளையும் பச்சையும் சேர்த்து போடுங்க. கூட சேர்ந்து வெள்ளையும் பச்சையும் சேர்த்து போடுங்க. யார் வேணா தொடங்கிய போதே அது காவி நேரத்துல தான் வந்துச்சு. இப்ப ஏன் மாத்தீங்க? தேர்தல் நேரத்துல ஏன் மாத்தீங்க? பழைய நேரத்துல எனக்கு தெரியல. நான் கேரளா ஸ்டோரி சொல்றாரு. உயர்நீதிமன்றத்துக்கு நான் வழக்கறிஞர் அந்த திரைப்படத்துக்கு. என்னால காட்ட முடியும். சரி, என்னால காட்ட முடியும், நிரூபிக்க முடியும். தொடக்கத்துல முதல் தொலைக்காட்சி வந்தபோது தொலைக்காட்சி காவி நேரத்தில் தான் வந்தது. அது வேற எதுலயும் வரல. இது ஒரு பொய் புரட்டு திரைப்படம் என்றால் உச்சநீதிமன்றத்தில் பொய் புரட்டை தூர்தர்ஷன் வெளியிடுகிறது. அதை பார்த்து வேடிக்கை இந்தி கூட்டணி இருக்கிறதுனால தவிக்கிறாங்க. இந்தியா கூட்டணி வந்து வெற்றியை நோக்கி செல்கிறது. நரேந்திர மோடிக்கு பதட்டம் ஏற்படுகிறது. காபந்து பிரதமர் பயப்படுகிறார். காபந்து பிரதமருக்கு பேரை கூட சொல்வதற்கு எலெக்ஷன் கமிஷன் பயப்படுகிறது. நரேந்திர மோடி இவ்வளவு பயந்த ஒரு பிரதமரை இந்திய வரலாறே கண்டது கிடையாது. ஒரு பயப்படுகின்ற ஒரு பிரதமரை, பயந்து நடுங்குகின்ற பிரதமரை, மக்கள் நடுக்கின்ற ஒரு பிரதமரை ஆக்கப்பூர்வமான தேர்தல் பிரச்சாரம் இல்லாமல் தோல்வி பயத்தில் இந்தியா கூட்டணியை பார்த்து பயப்படுகின்ற ஒன்னா நம்பர் கோழைத்தனமான நரேந்திர மோடி இருக்கிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அச்சத்துக்குரியதாக தெரிகிறது. பயந்து போனதனால் தூர்தர்ஷனில் எல்லாமே அவமானமா தெரியுது. மைக் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். உங்க டெசிபலுக்கு என்னால கத்த முடியாது. எவ்வளவு நேரம் தான் சொல்லிட்டு இருக்குது உங்ககிட்ட. இப்ப ஈவிஎம்ல நான் முடிக்கிறதுக்குள்ள நீங்க டிவியேட் பண்ண கூடாது. எப்போ இத பண்றீங்க? நான் முடிக்கவே இல்ல மேடம். நான் முடிச்ச பிறகு கேளுங்க. நீங்க சார் நீங்க ஒன்னொண்ணுக்கு ஒரு இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பேசினது பிரயோஜனம் இருக்கு. அதனால நீங்க பாயிண்ட் பேசுங்க. இல்ல அதனால என்ன பேசி முடிக்க விடுங்க.
என்னோட கருத்து முடிக்கிறதுக்குள்ள அவர் சரி, கருத்து பாயிண்ட் சொல்ல வாங்க, பாயிண்ட் ஆரம்பிச்சாங்க. வாங்க. ரொம்ப தெளிவாக ஷார்ட்டா நான் சொல்றதுதான். இன்றைக்கு நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய டிபேட், நம்மளுடைய விமர்சனம் ஓட்டிங் மிஷின் மேல எந்த குறையும் இல்லை, எந்த குற்றமும் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டே அடிச்சு சொல்லியிருக்காங்க. 2 வழக்கறிஞர்கள் நேரடியாக கேள்வி கேட்டிருக்காங்க. சஞ்சய் என்பவரும் சந்தோஷ் என்பவரும் மிக தெளிவாக சுப்ரீம் கோர்ட்டும் சிஜிஐயும் எல்லாரும் கமெண்ட் கொடுத்துட்டாங்க. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப நீதிபதி சொன்னதுக்கப்புறம் ஒரே ஒரு நீதிபதி தானே சொல்றாரு, அதை நாங்க எப்படி ஏத்துக்கிறோம்? அதுலயும் ஒரு சந்தேகம் வரக்கூடாது. அதனால ஏதாவது ஒரு இடத்துல நம்ம அக்செப்ட் பண்ணி இதுக்கு மேல கடவுள்கிட்ட போய் தான் சொல்லணும். வேற என்ன செய்யறது? தேர்தல் ஆணையம் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க பத்தி எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் கொடுக்க வேண்டியது ஜனநாயக நேர்மையாக மக்களுக்கு எந்த ஈஸியை வந்து மக்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. நீங்க ஈஸியை டாக் பண்ணிக்க கூடாது சார். ஒரு கவர்மெண்ட் நீங்க ஈஸியை டாக் பண்ணிக்க கூடாது. அது தன்னிச்சையா இயங்கணும். அதுக்கு நீங்க சார் வாரி கட்டிட்டு வரிஞ்சு கட்டிட்டு வந்து அது வந்து சிறப்பா இயங்குகிறது, இது வந்து உறுதித்தன்மையோட இருக்கு. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு நான் சொல்லக்கூடாதா? ஒரு மக்கள் சந்தேகம் இருக்குன்னு சொன்னா ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்ற எங்களுக்கு உரிமை இல்லையா? நீங்க கடவுள் இல்லைன்னு சொன்னா இருக்குன்னு சொல்ல எனக்கு உரிமை இல்லையா? சொந்தம் கொண்டாடணும். எலெக்ஷன் நீங்க எப்படி இல்லன்றது மறுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கும்போது இருக்கிறது என்று சொல்ல அதுல தேர்தல் ஆணையர் நியமனத்திலேயே வந்து மாற்றங்களை கொண்டுட்டு வந்தாச்சு. அதனாலே நம்பிக்கை இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. வாட் எவர் இட் இஸ். இப்போ சபாநாயகர் எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? சபாநாயகர் எப்படி எதிர்க்கட்சியா தேர்ந்தெடுக்குது? உறுப்பினர்கள் இருந்து மூத்த உறுப்பினரை சபாநாயகரா தேர்ந்தெடுக்கிறாங்க. உங்க கேள்விக்கு நான் அவர்கிட்ட பதில் வாங்கணும். இப்போ சுப்ரீம் கோர்ட்டே வந்து சொல்லியாச்சு. இதுல வந்து எந்த சந்தேகமும் இல்ல. சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பு வழங்கியாச்சு. இதுல எலெக்ஷன் கமிஷனோட நடவடிக்கைகள்ல விவிபேட்ல இவிஎம்ல எந்த சந்தேகமும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறமா நம்பிக்கை வரல. அதாவது இந்த தீர்ப்பை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் மரியாதைக்குரிய நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா மற்றும் திபங்கர் தத்தாவுடைய இந்த தீர்ப்பை பார்த்தால் அதில் ஒரு விஷயம் தெளிப்படும். அன்ஃபவுண்டட் என்கின்ற வார்த்தையைத்தான் மீண்டும் மீண்டும் அவர்கள் சொல்கிறார்களே தவிர the possibility to hack or tamper with the agnostic firmware in the burnt memory to tutor favor results is unfounded. எங்குமே ஒரு உறுதியான வார்த்தையை பயன்படுத்தி என்னுடைய கருத்தில் என்னுடைய பார்வையில் இந்த தீர்ப்பை நான் பார்க்கிறேன். இன் மை பர்சனல் வியூ என்னன்னா எந்த இடத்திலுமே உறுதியாக சொல்லப்படாத ஒரு தீர்ப்பாக இதை பார்க்கிறேன். இந்த நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்கிறார்? எதிர்க்கட்சிகளுடைய அபிலாஷைகள் ஆசைகள் எல்லாம் சுக்குநூறாக உடைந்து விட்டது. அப்போ இது அப்படியே வந்து ஒரு நெகட்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் புரிஞ்சுக்கும். ஒருவேளை டிரான்ஸ்பரண்ட்டாக எலெக்ஷன் நடக்கணுங்கிறது நியாயம்தான், அதனால் பேலட் பேப்பரை கொண்டு வரணும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தந்திருந்தால் இவருடைய கனவெல்லாம் சுக்குநூறாக நொறுங்கியிருக்குமோ ஒருவேளை? அப்போ இவர் என்ன டிரான்ஸ்பரன்சிக்கு எதிரானவரா? இப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து நாங்கள் ஆட்ரிபியூட் பண்ணிக்கிறோம், எலெக்ஷன் கமிஷன் ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறது நானே வெற்றி அடைந்த மாதிரி என்று அவர் பேசுவது ஒரு கால் உண்மை என்று வைத்துக் கொண்டாலும் அங்கே நடந்திருப்பது டிரான்ஸ்பரன்சிக்கும் எஃபிஷியன்சிக்கும் இடையிலான போராட்டம் இங்கே நடக்கிறது. இங்கே ஒன்றை சொல்கிறார்கள், நான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் வாயிலாகவே சொல்கிறேன். 9 பாயிண்ட்ஸை சொல்லிட்டு, அதாவது ஒவ்வொரு எலெக்டாரும் வந்து அந்த ஓட்டிங் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ப்ராப்பராக தானே போகிறீங்க, அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட் விண்டோவில் வந்து பிரிண்டட் விவிபேட்டை பார்க்க தானே செய்கிறீங்க என்று சொல்லி கொண்டு வந்தபோது உச்சநீதிமன்றம் 9வது பாயிண்டில் சொல்லுது that the EVMs have been subjected to test by technical experts committee from time to time. This committee has approved and did not find any fault அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்கிறது. டைம் டு டைம் வந்து டெக்னிக்கல் கமிட்டி பண்ணிட்டு இருக்குன்னு. இப்போ சார் கூட ஒரு பேசும்போது ஒரு வாதத்தை சொன்னார்கள், என்ன அப்படின்னா ஒன்ஸ் முன்னேறி போயிட்டோம் இவர்கள் பின்னுக்கு இழுக்கிறார்கள் என்று. உலகிலே நம்மை விட முன்னேறிய நாடுகள் ஜெர்மனி, பிரான்ஸு, நெதர்லாந்து, சுவிட்சர்லாந்து, இந்த நாடுகள் எல்லாம் ஒரு முறை இவிஎம்முக்கு போயிட்டு அதன் பிறகு குறிப்பாக சொல்வதாக இருந்தால் அயர்லாந்து எல்லாம் 3 ஆண்டுகள் இல்ல நான் சொல்றது முன்னால போயிட்டா பின்னால வரக்கூடாதுங்கிறாங்கல்ல. மக்கள் தொகையை பார்த்து மட்டும் அவர்கள் வரவில்லை. நாங்க பாயிண்ட்டுக்கு வரேன். ஜெர்மானிய உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை வாசித்து காட்டுகிறேன் உங்களுக்கு. ராதர் தென் மெயின்டைனிங் எஃபிஷியன்சி இன் எலெக்ஷன், டிரான்ஸ்பரன்சி இஸ் மச் நீடட். இதான் அங்க முக்கியம். இப்போ நாங்க கேட்டுட்டு இருக்கிறது டிரான்ஸ்பரன்சி. உங்க மக்கள் தொகையை பார்ப்பதாக இருந்தால் அமெரிக்கா நம்முடைய பரப்பளவிலே பெரிய நாடு, நம்மை விட 199 மடங்கு நம்மை விட பரப்பளவிலே பெரிய நாடு. அந்த நாடும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்கள் தொகை குறைவென்று வைத்துக் கொண்டாலும் டிரான்ஸ்பரன்சியை நீங்க என்ஷூர் பண்றதுக்கு பல கட்ட தேர்தலை தானே நடத்துறீங்க. இவிஎம் வச்சு இப்படி இல்ல, நான் என்ன சொல்ல வரேன், ஒரே நாள் நீங்க நடத்தலையே தேர்தலை, உங்கள்கிட்ட எஃபிஷியன்சி இருக்குன்னு ஒரு நாள் நடத்தி முடிச்சிட்டீங்களா? மக்கள் தொகை பிரச்சனையா இருக்குன்னு நீங்களே பல கட்ட தேர்தலா ஏன் நடத்துறீங்க? அதையும் என்ஷூர் பண்ணணும் தானே நடத்துறீங்க. அப்போ பலகட்ட தேர்தலாக நடத்தும் பொழுது அப்போ தீர்ப்பில் வந்து மரியாதைக்குரிய நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, in the Indian context, keeping in view that the vast size of Indian electorate of nearly 97 crore, 97 கோடி பேர் இந்தியன் எலக்டரேட்ல வாஸ்ட் பார்ட்டிசிபேஷன் இருக்கிறதுனால இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா
இவிஎம் தான் எடுக்க வேண்டியிருக்குது அப்படின்னா நீங்கள் பலகட்டமாக தேர்தல் நடத்தும் பொழுது குறிப்பாக நீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சார் நீங்க பேச வேணாம் சார், இல்ல இல்ல நான் முடிச்சிடுறேன் சார். இன்னொரு கெஸ்ட் இருக்காரு, இல்ல இவர் சார், முடிச்சிருங்க, இல்ல சார், நான் அப்புறம் முடிச்சிடுறேன் வாங்க, பேசுங்க. நான் முடிச்சிடுறேன் வாங்க. Sir, please அப்ப conclude in அப்ப 1 என்னன்னா minute. I have to move. சார் எல்லாரும் பேசிட்டாங்க ஒரு 13-14 நிமிஷம், நான் ஒரு 5 நிமிஷமா பேசிடுறேன். Please, அவர் பேசுங்க. அப்ப என்னன்னா கேட்கல தீர்ப்பிலே அவர் சந்திரசேகர் தீர்ப்பில் என்ன சொல்றாங்கன்னா இது எஃபெக்டிவா பூத் கேப்சரிங்க வந்து எடுத்திருக்கு அப்படின்னு தீர்ப்பு சொல்றாரு. சார் தீர்ப்பை ஏற்பதாக இருந்தால் வெஸ்ட் பெங்கால்ல உங்களுடைய அமித் மால்வியா முதற்கொண்டு பூத் கேப்சரிங் பண்ணிட்டாங்க இவங்க மம்தா பானர்ஜின்னு சொல்றாங்களே, அப்ப இதை ஏற்பீங்களா எதிர்ப்பீங்களா? பூத் கேப்சரிங்னு சொல்லி தான் இவிஎம் கொண்டுட்டு வரப்பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். அததான் நான் சொல்றேன். இப்ப தீர்ப்பில் என்ன இருக்குதுன்னா இது இவிஎம் வந்ததனால பூத் கேப்சரிங் நடக்கல, இங்க இந்த எஃபிஷியன்சி நல்லா இருக்குது, இதுல டிரான்ஸ்பரன்சி நல்லா இருக்குன்னு தீர்ப்பு சொல்லுது. இப்ப இந்த தீர்ப்பின்படி வெஸ்ட் பெங்கால்ல பூத் கேப்சரிங் நடக்குதுன்னு ஏற்பீங்களா எதிர்ப்பீங்களா? இப்ப இந்த தீர்ப்பையே பெரிய அளவுலாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் நரேந்திர மோடி எதிர்த்தரப்பினருடைய கனவுகள் எல்லாம் சுக்குநூறாக நொறுங்கிவிட்டது என்று சொல்வது உண்மையாக இருந்தால், இதுல உண்மையிலே இன்னொரு விஷயம் முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்குது. அருண் கோயலுடைய நியமனம் சொல்றாரு அது ஒரு சுதந்திரமான நிறுவனம் என்று. அருண் கோயலை நியமித்ததை பற்றி மரியாதைக்குரிய நீதிபதி ஜஸ்டிஸ் KM ஜோசப் அவர்கள் என்ன சொன்னாங்க? We are not questioning the credibility, but we are questioning the procedure followed. அவரை தேர்தல் அதிகாரியாக நியமித்ததே தவறு என்று எல்லோரும் போட்ட வழக்கிலே ஜஸ்டிஸ் KM ஜோசப் சொன்ன வார்த்தை இது. அதனால் தான் அவர் வழி இல்லாமல் ராஜினாமா பண்ணாரு. இப்ப 2 பேரை அவசர கதியில் நீங்க போட்டிருக்கிறீங்க. எங்களுடைய அதிரந்தன் சௌத்ரி அதுல மெம்பர், அந்த அதிரந்தன் சௌத்ரி என்ன சொன்னாரு? 10 நிமிடத்துக்கு முன்னால் என்கிட்ட 12 பேர் லிஸ்ட்டை கொடுத்துட்டு உடனே செலக்ட் பண்ணீங்க. இதுல நான் என்னுடைய ஏற்பை நான் ஏற்கவில்லை. ஒரு ஜனநாயக அமைப்பில் எதிர்க்கட்சியினருக்கு கருத்து சொல்லக்கூட உரிமை இல்லாமல் அதிரந்தன் சௌத்ரியுடைய எதிர்ப்பின் மூலமாக தான் 2 பேர் நியமிச்சீங்க. அந்த 2 பேர் யாரு? ஒருவர் 370 ஆர்டிகல் ரிவோக் செய்த போதும் ஹோம் மினிஸ்ட்ரி கூட பணியாற்றியவர், அமித்ஷாவுடைய ஹோம் மினிஸ்ட்ரியில் பணியாற்றிய CS குமார். இன்னொருவர் சுக்பீர் சிங் உத்தரகாண்டிலே புஷ்கர் சிங் தாமியின் கீழாக பணியாற்றியவர். இவர்கள் 2 பேருமே பயஸ் மென்டாலிட்டியில் உள்ளவர்கள். இவர்களை எலெக்ஷன் கமிஷனரா நீங்க அப்பாயிண்ட் பண்ணிட்டு அதை மோடியே அப்பாயிண்ட் பண்ணிட்டு நானே அப்பாயிண்ட் செய்வது என்பது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒன்றை சொல்கிறேன். த டிக்டேட்டர் படத்திலே எப்படி ஒரு தேர்தல் என்று நடத்தி தானே துப்பாக்கி வைத்து சுட்டி எல்லாரும் இந்த பக்கம் போய் ஓட்டு போடு என்று சொல்வதை திரைப்படத்தில் பார்த்தோமோ கிட்டத்தட்ட அப்படியே கண்கூடாக பார்ப்பதை போல என் ஆளுங்களே நான் எலெக்ஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணிக்குவேன். ஒரே ஒரு வார்த்தை, அந்த அதுதான் நான் சொல்றேன். காங்கிரஸ் எதிர்த்திருக்காரு. எங்க அனுமதி வந்திருக்காரு? காட்டி தானே பண்ணீங்க, நாங்க ஏற்கலையே. இருவரோட சந்தேகத்தையும் நீங்க பேசி தீர்த்துக்கலாம் சார். திரு சந்திரசேகர், ஆமா நீங்களே தான் பேசிட்டு இருக்கீங்க. திரு சந்திரசேகர், நீங்க எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனுக்கு இது வழிவகுக்கும்னு நீங்க நம்புறீங்களா? நான் எப்படி பார்க்குறேன்னா, அவர் திரு ஜெயராமன் சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு ஒரு எக்ஸ்பர்ட் பாடி கிடையாது. தே கோ பை தி அட்வைஸ் ஆஃப் அதர்ஸ். அதில் சுப்ரீம் கோர்ட்டானா ஓரளவுக்கு மேலே அரசியல் கட்சிகளும் மக்களும் சந்தேகம் என்று இருந்தால் நிச்சயமாக எலெக்ஷன் கமிஷனுக்கு அட்வைஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி அந்த சந்தேகங்களை தீர்ப்பதற்கு இன்னும் என்ன நடவடிக்கை நீங்கள் எடுக்கலாம்னு சொல்லி பண்ணலாம். 5 மிஷினு 5% பண்ணுறத 20% கூட நீங்கள் கவுண்ட் பண்ணணுன்னு சொல்லலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நான் ஐ ரிமெம்பர் 80களில் 90களில் எலெக்ஷன் நடக்கும்போது பேப்பர் பேலட்டிங் தான். அப்போ ஆனால் இந்த மாதிரி 7 ஃபேஸ் 9 ஃபேஸ்லாம் கிடையாது. ஆனால் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 3 நாள் ஆகும். இப்போ உங்களுக்கு எலெக்ஷனே 2.5 மாதம் நடக்குது. உங்களுக்கு 2004 எலெக்ஷன் 4 ஃபேஸில் நடந்தது. 2014 5 ஃபேஸு, 2009 5, 2014 6, 19 7, இப்போ 7 ஃபேஸு. அந்த மாதிரி உங்களுக்கு படிப்படியாக உங்களுக்கு தேர்தல் நேரம் ஏறிட்டே போயிடுது. 2.5 மாதம் ஆச்சு. அதை 2.5 மாதம் நம்ம வெயிட் பண்ணுறதுக்கு இன்னொரு 3 நாள் கூட வெயிட் பண்ணலாமே. உங்களுக்கு US பிரசிடென்ட்ஸ் எலெக்ஷன்லேயே எவ்ரி ஸ்டேட் ஹாஸ் an எலெக்ஷன் கமிஷன் அண்ட் எவ்ரிபடி ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேலட்டிங். எல்லா இடத்துலையும் எலக்ட்ரானிக் மிஷின் கிடையாது. இப்போ கூட அங்கே உங்களுக்கு அந்த ஸ்டேப்பிள் பண்ணுற மாதிரி ஒரு சட் ஓட்டிங் சொல்லுவாங்க. எலெக்ஷனில் பேலட்டில் ஓட்டை போடுறது அந்த மாதிரி அதை எடுத்து மேனுவலாக தான் கவுண்ட் பண்ணுறாங்க. அதனால் மேனுவலாக கவுண்ட் பண்ணுறது ஒன்றும் பெரிய தப்போ இல்லை பழமைவாதின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஒரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சொல்லி ஒரு 15-20 வருஷமாக நம்ம வி ஆர் காட் யூஸ் டு இட். அதனால் ஒரு லேசினஸ் வந்திருக்கு சிஸ்டமில். ஆனால்
உங்களுக்கு சிஸ்டமில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணுன்னா டெஃபினட்டாக அரசியல் கட்சிகளுக்கு 89 எலெக்ஷனில் விஸ்வநாத் பிரதாப் சிங் எலக்ட்ரானிக் ஓட்டிங்கே வேண்டாம், நீங்கள் திருப்பி பேலட்டிங் போங்கன்னாரு. அப்போ ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு அப்பயும் இன்டர்வியூன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வேறு வழி இல்லாமல் சரி எலக்ட்ரானிக் ஓட்டிங்கு நடத்துவோன்னு நடத்தினாங்க. அந்த மாதிரி சமயத்துக்கு ஏற்றா போல் மக்கள் எழுப்பும் பிரச்சனைகளை சுப்ரீம் கோர்ட்டும் அதை எலெக்ஷன் கமிஷனும் அதை ஒத்துக்கொண்டு அதை எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலான்னு தான் பார்க்கணும். அதனால் 5% 20% கூட பண்ணலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லையா. அப்படி ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டு கொஞ்சம் டிலே ஆனாலும் பரவாயில்ல, அதனால் என்ன தப்பு. 2.5 மாதம் எலெக்ஷன் நடக்கும்போது இன்னொரு 5 நாள் எலெக்ஷன் ஓட்டை கவுண்ட் பண்ணால் என்ன தப்பு, அதில் ஒன்றும் கிடையாது. இது ஒரு புறம். ஏன்னா அவர் ஜெயராமன் சொல்லுகிறார் போர் எல்லா ஓட்டருக்கும் அந்த நம்பிக்கை வேணும். இப்போ நம்மளுக்கு நடக்கிறது என்னென்னா இவிஎம் ஓட்டிங் மிஷினில் என்ன போடுறோன்னு தெரியல, விவிபேட்டில் நமக்கு தெரியுது, ஆனால் நமக்கு தெரிகிற விஷயத்த கவுண்ட் பண்ணல, நமக்கு தெரியாத விஷயத்தை தான் கவுண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அதனால் ஒரு ஒரு 2ம் மேட்ச் ஆகுதுன்னு நம்ம ஒரு நம்பிக்கையில் போகிறோம். பட் அந்த நம்பிக்கையை இன்னும் மேம்படுத்த எப்படி நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னா பார்க்கணும் ஒழிய எல்லாம் சரியாக இருக்குன்ட்டு ரிஜெக்ட் பண்ணுறது தப்பு. ஆனால் அதனால் இப்போ அவர் பிரசாந்த் பூஷன் ஒரு ஆக்டிவிஸ்ட்டு, அவர் வந்து ஒரு சில பொசிஷன் எடுத்து அவர் எடுக்கிறார். ஆனால் பிரதம மந்திரி மோடி அவர்கள் இந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் டெசிஷனை வச்சு அப்படி என்னத்துக்கு ஒரு துள்ளி குதிக்கிறாருன்னு தெரில. ஏன்னா என்ன இப்போ அவர் ஒன்றும் எலெக்ஷன் நடத்துறது எலெக்ஷன் கமிஷன், இட் இஸ் சப்போஸ் டு பி இன் இண்டிபெண்டன்ட் பாடி. ஸோ அது அந்த ஆக்டிவிஸ்ட்டுக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் உள்ள ஒரு விஷயம். கவர்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு எதுக்கு இதை பற்றி அவ்வளோ கவலை பண்ணணும், எலெக்ஷன் இன்னும் ஒரு 5 நாள் லேட் ஆனாலும் ஆட்டுமே அப்படின்னு இருக்கலாம். ஆனால் அவர் ஒரு வாரம் 10 நாளாக ஒரு சில ஸ்பீச்சஸ்லாம் கொடுக்குறாரு. அதில் வந்து அவருக்கு நிறைய புஷ்பேக்கு கவுண்டர் அட்டாக்லாம் வரும்போது ப்ராபபிலி எத்தனையோ ஆர்குமெண்ட் இந்த ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மென்ட் அவருக்கு பெரிய நாள் தேவைப்பட்டது. சொன்னாலும் தப்புங்கறீங்க. 74 நாட்கள் தேவைப்பட்டது மணிப்பூர் விவகாரத்தில். 74 நாட்கள் சொன்னதெல்லாம் கேக்குற ஆளா 74 நாட்கள் கழித்து வாய்தார் மணிப்பூர் விவகாரத்தில். திரு சந்திரசேகர், இப்போ தேர்தல் முடிவுகள் வந்து அறிவிக்கப்பட்ட பிறகு ஒரு சந்தேகம் வேட்பாளருக்கு இருந்து ஒப்புகை சீட்டை வந்து என்னன்னு அவங்க கோரினா அதற்கான செலவை அவங்க ஏத்துக்கலாம். ஒருவேளை தவறு இருந்ததுன்னா அந்த செலவுக்கான பணத்தை திருப்பி கொடுக்கப்படும் சொல்றாங்கல்ல, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு அற்பத்தனமான விஷயம். வேட்பாளர் எதுக்கு செலவு பண்ணணும்? வேட்பாளருக்கு அவருக்கு ரைட் இருக்குது கொஸ்டின் பண்ணுறதுக்கு, டிமாண்ட் பண்ணுறதுக்கு. அதே எலெக்ஷன் கமிஷன் ஷுட் ஃபண்ட் இட். எலெக்ஷனில் நம்ம இந்த எலக்டோரல் பாண்டுக்கு யார் வாங்கினாங்களோ இல்லை யார் ரிசீவரோ அவங்க யாரும் ஒன்றும் பண்ணல. எலக்டோரல் பாண்டு பிரிண்ட் பண்ணதுக்கு மக்கள் பணத்தை தான், வரி பணத்தை தான் செலவு பண்ணோம். அந்த மாதிரி ஒரு டெமோக்ரஸி வந்து ரிஃபைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவானாலும் நோ காஸ்ட் இஸ் ஹை. இல்லாட்டி தோத்தவங்க அத்தனை பேரும் போய் ஃபைல் பண்ணிடுவாங்க. பரீட்சையில தோத்தா பணம் கட்டி தானே கேக்குறோம். எல்லாத்துக்கும் இல்ல அத்தனை பேர் கேட்பாங்க எனக்கு ரீகவுண்ட் பண்ணுங்க. ரைட் டு வோட் இருக்கு, அதே மாதிரி வந்து கடமையும் இருக்கு. இல்ல அதுக்கு ஒரு ரொம்ப தவறு. இல்ல அதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. எப்படி ஒரு கேண்டிடேட் ஒரு எப்படி ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு ஒரு கான்ஸ்டிட்யூன்சி ஒரு தொகுதியில் ஒரு கேண்டிடேட் செத்தா மிந்தி வந்து உடனே கவுண்டர்மேண்ட் ஆகும். இப்போ ஆனால் அதை வந்து போக போக நம்ம எப்படி அதை ரிஃபைன் பண்ணியிருக்கோம்னா இப்போ ரெக்கக்னைஸ் பார்ட்டி கேண்டிடேட் செத்தா தான் கவுண்டர்மேண்டிங், மற்ற ஒரு நான் ரெக்கக்னைஸ் கேண்டிடேட் இண்டிபெண்டன்ஸ் செத்தா கிடையாது. அந்த மாதிரி உங்களுக்கு ரெக்கக்னைஸ் பார்ட்டி யார் டவுட் கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த டிமாண்டை வந்து பூர்த்தி செய்யணும். அதுக்கு வந்து பணம் கட்டணும்லாம் அது வந்து ஒரு அற்புதமான விஷயம் தான் நான் நினைக்கிறேன். பெட்டினஸ் இதை விடுங்க. இதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் எப்படி நடக்குதுன்றத இல்லை நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிங்க. எப்படி மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வயலேஷனுக்கு எப்படி கேண்டிடேட்டுக்கு கொடுக்காம நோட்டீஸு பார்ட்டிக்கு கொடுக்குதுன்னு அது ஒரு இப்போ இருக்கிற எலெக்ஷன் கமிஷனுக்கு ஏன்னா அவங்களுக்கு பயம். பிரைம் மினிஸ்டர் இந்த ஒரு தீன்னு சொன்னால் வாய் சுட போகிறதில்ல. ஆனால் இவங்களுக்கு தீன்னு சொன்னால் வாய் சுடுமோன்னு பயம். அதனால பிரைம் மினிஸ்டர் பேரை கூட சொல்லாமல் அப்புறம் ஒரு ஃபால்ஸ் ஈக்குவலன்ஸ் இயங்கணும்னு
கான்ஸ்டிடியூஷன்ல அதுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துருக்கிறோம்ல, அதனுடைய நோக்கமே இங்க பாதிக்கப்படுது இல்லையா? அதனுடைய நோக்கமே இங்க அடிபடுது இல்ல? அப்புறம் எப்படி இவ்வளவு பெரிய ஜனநாயக நாட்டுக்கு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கும்? ஆமா, டெஃபினட்டா அடிப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி கூட ரந்தீப் சிங் சுர்ஜேவாலா சில அப்ஜெக்ஷனபிள் வேர்டு ஹேமாலினிக்கு கேண்டிடேட்டுக்கு எதிர்க்க யூஸ் பண்ணாருன்னு சொல்லி அவருக்கு 48 மணி நேரம் அவரை கேம்பெயின் பண்ண விடலை. அதே மாதிரி உனக்கு 2014 அமித்ஷா ஹேட் ஸ்பீச் சொன்னாருன்ட்டு பண்ணாருன்னு சொல்லி அவருக்கு தடை விதிக்கப்பட்டு அவர் அன்குவாலிஃபைடு அப்பாலஜி கொடுத்தார். அதனால் அந்த தடையை நீக்கப்பட்டது. அதே ஆசம் கான் சமாஜ்வாதி கட்சி லீடர் ஆசம் கான் அதை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி இன்னும் ஒரு எலெக்ஷன் கமிஷன் மேலெல்லாம் அப்ஜெக்ஷனபிள் வேர்டு யூஸ் பண்ணார். அதனால் அவரை தடை செய்யப்பட்டார். அந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் தைரியமாக எலெக்ஷன் அவங்க இண்டிபெண்டன்ட் சொன்னாங்கன்னா தன்னிச்சையாக சுதந்திரமாக இயங்கணும், அதற்கு வழிவகுக்கணும்னு சொல்றீங்க. செயல்படணும். மக்களிடம் ஒரு கேள்வியும் கேட்கணும். முதற்கட்ட தேர்தலால் பதற்றமடைந்துள்ள பிரதமர் மோடி விரைவில் மேடையிலேயே கண்ணீர் விட்டு அழுவார் அப்படின்னு ராகுல் காந்தி பேசியிருக்கிறாரு. மக்கள் அதற்கு என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மோடியின் பேச்சுகள் அப்படி என்று 81% பேரும், பாஜக மீதான உளவியல் யுத்தம் என்று 11 விழுக்காட்டினரும், காங்கிரசாரை உற்சாகப்படுத்த அப்படின்னு 8 விழுக்காட்டினரும் இந்த கருத்துக்கு பதிலளிச்சிருக்கிறாங்க. கலை, நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? பிரதமர் மோடிக்கு பதற்றம், அதனால தான் அவர் ஒவ்வொரு மேடையா இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறாரு. அவரோட பேச்சு அப்படின்னு பெரும்பாலானவங்க சொல்லியிருக்கிறாங்க. கலை, நீங்க எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியான பிறகு யார் கண்ணீர் விட போகிறாங்கங்கிற நம்ம பார்க்க போகிறோம். அப்போ தானே கண்ணீர் விட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். சந்தோஷப்படுறவங்க ஒருத்தர் குரூப் இருப்பாங்க, தோற்றவங்க கண்ணீர் விடுவாங்க, படுமோசமாக தோற்றவங்க ஒப்பாரி வச்சு அழுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம யார் முன்னாடி என்னால் சொல்ல முடியல, யார் மேடையில் கண்ணீர் விடுவாங்கன்னு என்னால் சொல்ல முடியல. இவரே இப்போ மோடி பேசுனதை பற்றி நான் நிச்சயமாக நான் பிரதமர் பேசுகிற பேச்சு அழகல்ல, பிரதமருடைய பதவிக்கு அது ஒரு கௌரவத்தை கொடுக்காதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். நான் அப்படி தான் சொல்கிறேன். ஆனால் ராகுல் காந்தி வயநாட்டில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி வாக்குகளை கவர்வதற்காக என்ன சொல்கிறார் தெரியுமா? பினராயி விஜயன் பாஜகவினுடைய பி டீம் சொல்கிறார். தங்கள் கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியை பார்த்து நீ பாஜக உன் மேலே பாயலை, எங்கள் மேலே தான் பாயுது, ஏன்னா நீ மறைமுகமாக கள்ள உறவு வச்சிருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. சொல்றாருங்க. எப்படி இது? நீங்க வாக்கு வங்கி அரசியலுக்காக பேசலையா? என்ன சொல்றேன், நீங்க வாக்கு வங்கி அரசியலுக்காக பேசிருக்கீங்களா இல்லையா? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம். தமிழ்நாடு எலெக்ஷன் முடிஞ்ச மறுநாள் தெலுங்கானாவுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி டைம்ஸ் கொடுத்த பேட்டியை பாருங்க. என்ன கொடுக்குறாரு? தமிழ்நாடு எலெக்ஷன் முடிஞ்ச மறுநாள் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? இவரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் கண்டிக்கணும் இருக்கிறவங்கள கண்டிக்கணும் சொல்றாங்க. பெரும்பான்மை வாக்குகளை ஜெயராமன் கிட்ட போறேன். ஓகே சார், ஐ காட் யுவர் பாயிண்ட். வாக்கு வங்கி அரசியல் தாங்க பிரச்சனை. எல்லாருமே வாக்கு வங்கி அரசியல் பண்றாங்க. நீங்க திரு ஜெயராமன் நீங்க என்ன பிரச்சனைங்கற? நான் இரண்டு விஷயம் சொல்ல விரும்புறேன். ஒன்னு, அவர் எழுப்பிய கேள்விக்கு ஏன் 400 கிட்ட இருக்கணும்னா அதுதான் அந்த பாப்புலேஷனுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கு. 99% கான்ஃபிடன்ஸ் லெவல் கொடுக்கணும்னா அந்த ஜீவாலி எல்லாம் வச்சு தான் கணக்கு பண்ணுவாங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் படி தான் அந்த 400 450 என்பது அறிவு செய்யப்படுகிறது. அது ஒரு யூனிட்ங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்கலா பண்றது. 99% கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கிறது அது ஒரு கான்ஸ்டிட்யூன்சி. அதனால தான் ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு 15%லேருந்து 20% வரும்பொழுது அந்த கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும். அவ்வளோ இவிஎம் கவுண்ட் பண்ண வேண்டிய அவசியம் வருகிறது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். இரண்டாவது ரொம்ப முக்கியமானது இந்த வெறுப்பு பேச்சு. நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி வெறுப்பு பேச்சுக்கள்லாம் பிரதமர் மோடி அவர்கள் பேசும்பொழுதும் சரி, இப்போ எப்படி தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி வெறுப்பு பேச்சு பேசுகிறாரு அப்படின்னா என்ன வெறுப்பு பேச்சு பேசுறாருங்கிறத சொல்லணும். இந்த மாதிரி தகுதி நீக்கம் பண்ணிடுறீங்க. இல்ல வெறுப்பு பேச்சு என்பது என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வெறுப்பு பேச்சுங்கிறது இன்னைக்கு எப்படி அவர் மைனாரிட்டிஸ்க்கு அகேன்ஸ்டான ஒரு வெறுப்பு பேச்சு பேசினாரு.
தேர்தல் ஆணையம் ஏன் வந்து நோட்டீஸ் அவருக்கு டைரக்டா கொடுக்கல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இன்னைக்கு தேர்தல் ஆணையம் நம்ம கேட்கிறோம் இல்லையா, தேர்தல் ஆணையம் வந்து ஃப்ரீ அண்ட் ஃபேரா முதல்ல அது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது இருக்குங்கிற நம்பிக்கை யாருக்குமே இல்ல. நீங்க அப்போசிஷனுடைய அக்கவுண்ட்ஸ் வந்து இன்னைக்கு ஃப்ரீஸ் ஆகும் போது, ஒரு சிஎம்லாம் அரெஸ்ட் ஆகும் பொழுது, அப்போசிஷனுடைய சிஎம் அரெஸ்ட் ஆகும் பொழுது, தேர்தல் பத்திரம் மூலமாக இவர்கள் மிகப்பெரிய அளவில் ரகசிய பணம் மூலமாக சேர்க்கும் பொழுது, இது எல்லாம் நடக்கும் பொழுது தேர்தல் ஆணையம் இன்று மௌனமாக இருக்கிறது. ஒரு நோட்டீஸை கூட கட்சிக்கு தான் கொடுக்குறாங்களே தவிர பிரதமருக்கு கொடுக்கல. இந்த சூழலில் தான் நம்ம இந்த சாம்பிள் இந்த மாதிரி வந்து இவங்க போதுமான அளவுல கான்ஃபிடன்ஸ் மக்களிடம் உருவாக்குவதில்லை என்பதை நம்ம பார்க்கணும். திரு சந்திரசேகர், கடைசி வரை திரு சந்திரசேகர், நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ப்ளீஸ் கன்க்ளூட். எதை பத்தி சொல்றீங்க? இப்போ இந்த ஹேட் ஸ்பீச் மையப்படுத்தி பிரதமர் மோடி வந்து மேடையா அழுதுட்டு இருக்காரு அப்படின்னு ராகுல் காந்தி பேசி இருக்காரு. அதுக்கு காரணம் அவருக்கு பதற்றம்ன்றாரு. அது அது ஒரு பிரதமர் பேசுறது சில விஷயங்கள்ல ஒரு சரி, அவருடைய வாய்ஸ்ல எதுவும் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். திரு ஸ்ரீகாந்த், நான் சுருக்கமாக சொல்கிறேன். ரெண்டே விஷயம் தான். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொன்னல மிக முக்கியமான விஷயம், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், விவிபேட், எல்லா டெக்னிக்காலிட்டிஸும் பல கட்டங்களில் உறுதி செய்து விட்டோம் அப்படிங்கிறத ரொம்ப கிளாரிட்டியாக கொடுத்துருக்காங்க. நான் எங்களுக்கு தெரியாதுன்னு இவங்கெல்லாம் சந்தேகப்படுறது ரொம்ப சர்ச்சைக்குரியது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பையே சந்தேகப்படுறது தப்பு, டிஃபமேஷன் ஆஃப் கோர்ட். அதுக்கப்புறம் அவங்க சுருக்கமா சொல்லிட்டாங்க, இதை சந்தேகப்படுவது இவர் மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க தேவையற்ற குழப்பத்திற்கு வழிவகுக்கும்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இதுல இனிமே சந்தேகப்பட்டீங்கன்னா தேவையற்ற குழப்பம் வரும்னு. அதுதான் மக்களுடைய எண்ணமும். தோல்வி பயத்தினால இருக்கிற எதிர்க்கட்சிகள் தான் இந்த குழப்பத்தை நாளைக்கு எங்கயாவது தோத்தா விவி பிரச்சனை இருக்கு, பூத் கேப்சரிங்லாம் சொல்லக்கூடாது. வெஸ்ட் பெங்கால்ல அந்த வாய்ப்பே வரப்போறது இல்லம்மா. நம்ம தெளிவாக இருக்கிறோம். மக்கள் யோசிக்க கூட வேணும். 40 போறவங்க தான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால எங்களுக்கு அந்த கவலை இல்ல. ஜனநாயகம் இது வந்து டெஃபமேஷன் கிடையாது. தீர்ப்பு சம்பந்தமாக நாம் குறித்து விவாதிப்பது டெஃபமேஷன் கிடையாது. மாறாக மோடி பேசியதை பற்றி while one claim about Muslims bearing more children is erroneous, முதல்ல erroneous, the Hindu பத்திரிகை சொன்னது. another regarding a statement by Manmohan Singh was deliberately misinterpreted. நம்ம சொல்ல வேண்டாம், சார்பாட்கள் சொல்ல வேணாம், எதிராட்கள் சொல்ல வேணாம். ஒரு நடுநிலை ஊடகம் இந்த ஹிந்து பத்திரிகை எர்ரோனியஸ் என்கின்ற வார்த்தை டெலிபரேட்லி மிஸ்இன்டர்பிரட்டட். இன்னும் ஈஸியா இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. நடத்தை விதி அமலில் இருக்கும் பொழுது பல்கலைக்கழக நீங்க அமைதியாக நல்லா இருக்கு. இதெல்லாம் கம்ப்ளீட்லி அன்ஃபேர். பல்கலைக்கழக மானிய குழுவை நியமனம் செய்தது கோட் ஆஃப் மாடல் கான்டாக்டுக்கு எதிரானது. பாஜக வேட்பாளர் தயன் சிங் கோகாய் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்தது. இன்னும் அது மேல நடவடிக்கை இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் அரசு திட்டங்கள்ல விளம்பரங்கள்ல மோடியின் படம் இன்னும் அச்சிடப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இன்னும் நடவடிக்கை இல்லை. இன்னும் என்னால் பட்டியல் மேல் பட்டியல் சொல்ல முடியும். தேர்தல் நடத்தை முறைகள் ஏற்கனவே எஸ்.எம். குரேஷ் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஒரு அரசோ போன முறை படம் நம்ம பழைய சிசி என்ன சொன்னார்னா, தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும்போது திரைப்படத்தை வெளியீடு சம்பந்தமா நம்ம ஒன்றும் பேச முடியாது. ஒரு கால் தூர்தர்ஷன் அதை வெளியிட்டால் கேட்கலாம்னு போன வாட்டி சொன்னார். 2019 நரேந்திர மோடி படத்தை வெளியிடும் போது சொன்னார். ஆனால் இன்றைக்கு அதே நிலை வந்து விட்டது. 2024 தூர்தர்ஷனே முன் வந்து ஒரு வெறுப்பு பிரச்சார திரைப்படத்தை வெளியிடுகிறது எனும் பொழுது முழுக்க முழுக்க பதட்டத்தில் ஏதாவது ஒன்று செய்து வெளியிட மாட்டோமா என்று நினைக்கிறார். அந்த பயத்தில் தான் எலெக்ஷன் கமிஷனுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஸ்வீட் எடுத்து கொண்டானா கூட பரவாயில்ல, எதிர்க்கட்சிகள் சுக்குநூறா நொறுங்கிருச்சு என்று மோடி அழுது கொண்டிருக்கிறார் என்று ராகுல் காந்தி சொல்றார். தேங்க்யூ. இத்துடன் கேள்விக்களம் நிறைவுக்கு வருகிறது. பங்கு பெற்ற விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.